அன்னைக்கு ஆரம்பிச்சது வந்து கன்ஃபார்மாக நினச்சே பார்க்கல. ஆக்லாண்டில் வந்து இப்படி ஒரு ப்ரோக்ராம் நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன் சத்தியமாக நினச்சிட்டேன். Soup boys here in Auckland. வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கும்போது எக்ஸாக்டாக ஜூன் 1 அன்றைக்கி ஈவினிங் 6 o'clock நம்ம அனிருத் கான்சர்ட்காக ஆக்லாண்டில் இருக்க ட்ரஸ்ட் அரினாவுக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்டேடியம் ஃபுல்லாகவே தமிழ் பீப்புள் தான் நிறைய இருந்தாங்க. ரொம்ப வைபாக இருந்துச்சு. உள்ளே போனவுடனே நம்மளோட டிக்கெட் ஸ்கேன் பண்ணிவிட்டு அனிருத்தோட பேண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த பேண்ட் நிஜமாகவே ரொம்ப மெமரபுளாக இருக்குங்க. நம்ம வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்து ஞாபகார்த்தமாக வச்சுக்கலாம். எப்படி நம்ம வேறு கண்ட்ரீஸ்லாம் போனால் ஞாபகார்த்தமாக ஒரு சொவினியர் வாங்கிட்டு வரமோ அந்த மாதிரி நம்ம அட்டன் பண்ணுற கான்சர்ட்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ரிமெம்பரன்ஸாக ஒரு மெமரிக்காக ஒரு அழகான பேண்டும் வந்து அந்த க்ரூ பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இந்த பேண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா ஒரு சாங்க்கு ஏற்ற மாதிரியும் அதுவாகவே வந்து வேறு வேறு கலரில் சூப்பராக மாறுது அண்ட் வைபாகவும் இருக்குது. அதை பார்க்கும்போது என்டையர் க்ரௌடும் அதை கையில் போட்டிருக்கும்போது ஈவினிங் ஒரு 6:30 போல் டிஜே வந்தாருங்க. ஸோ டிஜே வந்து ஒரு 1/2 hour வந்து நல்ல ஒரு வைப் க்ரியேட் பண்ணார். அனிருத்தோட சாங்ஸு மற்ற ஒரு நல்ல பீட் சாங்ஸு அந்த மாதிரிலாம் போட்டு க்ரௌடை வந்து ஒரு எந்துவாக வச்சுருந்தார். இந்த வீடியோவில் அனிருத் சார் பாடின எந்த சாங்ஸுமே நான் வந்து அப்படியே ஃபுல்லாக போடலங்க. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவுக்கு கீழே டைட்டிலுக்கு கீழே நான் வந்து ஷார்ட்ஸோட லிங்க் பண்ணுறேன். என்னென்ன சாங்ஸ்லாம் பாடினாரு, அதில் என்னென்னலாம் வந்து ஒரு சூப்பரான கிளிப்பிங்ஸ் அப்படின்றத வந்து சேர்த்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே செம்மையாக இருந்துச்சுங்க. அனிருத் வரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இன்ஃபார்மும் பண்ணிவிட்டு ப்ளஸ் கவுண்டவுனும் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் சொன்ன மாதிரி ஆன் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஃபுட் எல்லாமே உள்ளேயும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அவுட் சைட் ஃபுட் வந்து அலோட் கிடையாது. உள்ளே எல்லாமே ஸ்டால்ஸில் வந்து சேல் பண்ணுறதா நம்ம வாங்கிக்கணும். தண்ணியிலேருந்து எல்லாமே அப்படிதாங்க. உள்ளே வரத்துக்கு வந்து நம்ம ஹேண்ட் பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான் எடுத்துகிட்டு வரணும். வாட்டர் பாட்டில் வந்து லெஸ் தென் 600 ml அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் வந்து அலோட் கிடையாது அப்படின்ட்டு ஒருத்தரையும் வந்து அழகாக செக் பண்ணி தான் உள்ளே விட்டாங்க. அதிலலாம் எந்த இஷ்யூமே கிடையாது. ஸ்மூத்தாக போய் உள்ளே உட்காந்தாச்சு ப்ளேஸில். ஒரு என்ட்ரி கொடுத்ததே ஒரு கூஸ் பம் மூமெண்ட்டாக தாங்க இருந்துச்சு. அவர் வந்ததுமே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஹுக்கும் பாடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் தான் இருந்தோம். ஏன்னா வந்து எல்லா கான்சர்ட்லேயுமே அவர் ஹுக்கும் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். இது வந்து அவரோட 15 இயர்ஸ் செலிப்ரேஷன் அப்படின்றதால இந்த கான்சர்ட்க்கு பெருசாக எந்த நேமும் சாங்கோட பேர் வந்து எதுவும் வைக்கலை. ஸோ என்ன பாடுவார் ஃபர்ஸ்ட் சாங் அப்படின்றதே வந்து நமக்கு ஒரு க்யூரியாசிட்டியாக தான் இருந்துச்சு. ஆனால் அவர் வந்தவுடனே ஃபஸ்ட்டு வந்து அவரோட ஹுக்கும் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணார். அதுவே செம வைபாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 3 படத்தில் வந்து கொலவெறி சாங்கு அந்த மாதிரி அவரோட எல்லா ஹிட்ஸுமே பாடினார். இவரோட கான்சர்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் சொல்லணும். லைக் வந்து குத்து சாங் ஆகட்டும், மெலோடி ஆகட்டும், இல்லை டிப்ரெஷனான சாங்ஸ் ஆகட்டும், வைபான சாங்ஸ் ஆகட்டும், எல்லாமே பாடி அந்த என்டையர் க்ரௌடை வந்து அதே வைப்பில் மெயின்டைன் பண்ணார். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க கான்சர்ட்டு. நிஜமாக வந்து ஒர்த்து த பென்னின்னு தான் சொல்லணும். எங்களை மாதிரி அப்ராடில் இருக்க என்ஆர்ஐஸ்க்கெலாம் வந்து இது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஊருக்கு போகும்போது எக்ஸாக்டாக இவங்க கான்சர்ட் நடக்குமான்னு தெரியாது. அந்த டேட்டில் நம்மளுக்கு வேறு எந்த பிளான்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. கான்சர்ட்காக நம்ம டிக்கெட் போட்டும் நம்மளால் அஃபோர்ட் பண்ணி போக முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க இங்கே வராங்கன்னும் போது நம்ம அதை நல்லாவே வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஜொனிட்டா வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்களும் வந்து சூப்பராக பாடினாங்க. நிறைய சாங்ஸ் வந்து அவங்களும் கவரப் பண்ணாங்க. அவர் செகண்ட் ட்ரெஸ் மாற்றிட்டு வர காஸ்டியூம் டைம்லலாம் அவங்க வந்து ஃபீமேல் சாங்ஸ்லாம் வந்து பாடிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குமே அவர் வந்து ஒரு மேக்ஸிமம் 10 minutes இருந்திருக்கும், அவ்வளோதான். அதுக்குள்ளே அவர் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு க்ரௌடுக்கெலாம் வந்து நல்லா கை கொடுத்தாரு. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இந்த ஃபேன் பிட் ஏரியாவை சுற்றி அவர் நடந்து வந்து எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு ஸ்டேஜுக்கு வந்தார். ஸோ அது யாருமே எதிர்பார்க்கல. அதுவுமே ரொம்ப செமையான மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் செல்ஃபி புள்ள சாங் பாடும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கவங்க ஒருத்தவங்களோட மொபைல் வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபோன்லேயே வீடியோ எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கான்சர்ட் முடிஞ்சிட்ட அப்புறம் அவர் வந்து அவரோட ஷர்ட்டு, கூலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டார். ஸோ அவரோட ஃபேன்ஸ் வந்து அதை கேட்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் செமையாக இருந்ததுங்க. எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மாதிரி சாங்காக இருந்தாலும் மொத்த க்ரௌடும் ஒரே வைப்பில் தாங்க இருந்தோம். அதுதான் செம்மையாக இருந்துச்சு. லைக் ஃபயர் மோட்னா ஃபயர் மோட், சோக பாட்டுனா சோக பாட்டு, ஜாலியான பாட்டுனா எல்லோரும் அந்த ஜாலி பாட்டுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவரோட ஸ்டாமினா, அவங்க டீமோட எஃபர்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க.
எங்கேயுமே எதுவுமே லேக் ஆகலை, எல்லாமே அவங்க ஆன் டைம் பிளான் பண்ணபடி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா வந்து டான்ஸ் சாங்னால் அவர் வந்து சூப்பராக எனர்ஜெட்டிக்காக ஆடி க்ரௌடையும் வந்து ஆட வச்சிடுறாரு. 15 இயர்ஸ் அனிருத் கான்செர்ட் தாங்க இதனோட மெயின் தீமே. ஸோ அவரோட 15 இயர்ஸ் ஜேர்னியை நம்ம கூடயும் சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாரு பாருங்கள். இவர் எல்லாம் ஹிட்டுங்கிறாரு, அது உங்களால் தான் ஹிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப முக்கியமாக என்னன்னா, அது உங்களுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க என்னோட வீடியோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஹிட் ஒன்றாக இருக்க வேணாம் அப்படின்னு வந்து நானும் என் டீமும் வந்து ரொம்ப அதில் வந்து கான்ஷியஸாக இருக்கும். ஸோ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் அவர் ஹோல் டீம், our band, our musicians, the lights, the visuals, everything. So அன்னைக்கு ஆரம்பிச்சது வந்து கன்ஃபார்மாக நினச்சே பார்க்கல, ஆக்லாண்டில் வந்து இப்படி ஒரு க்ரௌடோட நான் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சரியாக நினச்சிட்டேன். You made a dream come true, so thank you and love you all. Thank you. Soup boys here in Auckland. How many soup girls here in Auckland? Okay, Auckland feel பண்ணலாமா? சூப் சாங், மெலடி சாங், அவரோட எல்லா ஹிட் சாங்ஸுமே பாடி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபயராக குத்து பாட்டுக்கு இறங்கிட்டார். அண்ட் இந்த ஸ்பீச்லாம் கொடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஊதுங்கடா சங்கு பாட்டு பாடிட்டு வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. 9:30க்கு க்ளோஸ் ஆகும்போது எங்களுக்கே ஷாக்கு, ஓ அதோட கான்செர்ட் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி. கரெக்டாக 6:30 to 9:30 3 hours பர்ஃபார்மன்ஸ்க்கு. ஸோ 7 o'clock போல் அவரோட என்ட்ரி இருந்துச்சு. 2.5 hours வந்து நான் ஸ்டாப்பாக நம்மளுக்காக அவரோட 15 இயர்ஸ் ஜேர்னியில் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்க எல்லா ஹிட் சாங்ஸுமே பாடினாருங்க. கான்செர்ட் ஆன் டைம் முடிஞ்சு நம்மளும் வீட்டுக்கு சேஃபாக போயாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம நேப்பியருக்கு கிளம்புற டைம் வந்தாச்சுங்க. ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஏர்போர்ட்னாலே எப்பயுமே கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுறதுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளைட்டும் வந்து முன்ன பின்ன ஆனால் கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். இங்கே வெதர் மோசமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி இல்லைனா முன்னாடி இருக்க ஃப்ளைட்டோட மர்ச் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏர்போர்ட் வந்துட்டோம். ஸோ வந்துட்டு கீழே வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஞ்சுக்கே போயாச்சுங்க. ஆக்லாண்ட் ஏர்போர்ட்டோட லாஞ்சுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ எனக்குமே அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்போ தான் ஃப்ளைட்லாம் கிளம்பிச்சான்னு தெரிலங்க, ஒரே காலியாக இருந்தது. அதுவே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. சரி மேலே போய் வெயிட் பண்ணுவோம், எதுனாலும் அனௌன்ஸ் பண்ணுவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சுங்க. ஆக்லாண்ட் லாஞ்சு ரொம்ப ஒரு ப்ரீமியம் ஃபீலோட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப காமன் ரிலாக்ஸ்டாக வியூ ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப செம்மையாக இருந்துச்சுங்க. ரன்வேவோட கிளியர் வியூ இருக்கிறதால பார்க்குறதுக்குமே நம்மளுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க. கான்செர்ட் நடந்த அன்றைக்குமே செம்ம மழை. இன்டோரில் கான்செர்ட் வச்சுருந்ததால் வெதர் எந்த விதத்துலையும் நம்மளுக்கு வந்து எப்படி மாறினாலும் அது நம்மளுக்கு கான்செர்ட்டில் எந்த வகையிலும் அஃபெக்ட் ஆகலை. நெக்ஸ்ட் டேயுமே நல்ல மழையாக தாங்க இருந்துச்சு ஆக்லாண்டில். ஃபுட் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரூட்ஸு, நட்ஸு, ப்ரெட்டு, சீஸு, க்ரோசாண்ட் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ஒரு லைட் ஃபுட்டாக தான் இருந்துச்சுங்க. கான்செர்ட் முடிஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா 2 விஷயம் கண்டிப்பாக இருக்குங்க. ஒன்று த்ரோட் இன்ஃபெக்ஷன், இன்னொன்று பாடி பெயின். இது 2ம் இல்லை அப்படின்னா நம்ம அந்த கான்செர்ட்டை ஃபுல்ஃபில்லாக என்ஜாய் பண்ணலன்னு தான் அர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும். த்ரோட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கரகரப்பாயிடுச்சு, அவருக்கு நல்லாவே ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஸ்வீட் ஐட்டம்லாம் எதுவும் எடுத்துக்காமல் சூப் மாதிரி குடிக்கலாம், அப்போ தொண்டைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், இந்த வெதருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூப் தாங்க ப்ரிஃபர் பண்ணேன். இந்த சூப்புமே ஸ்பினாச் சூப்புங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. கார்ன், ஸ்பினாச்லாம் போட்டு நல்லா வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு ஆல்மண்டில் ஒரு டெசர்ட் இருந்துச்சுங்க. ஸோ அது மட்டும் சின்னதாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருந்தேன்.
ஒரு 45 மினிட்ஸ் டு ஒரு 1 ஹவர் இருந்திருப்போங்க இந்த லாஞ்சில். ஆனால் டைம் போனதே தெரியல. நல்லா ரிலாக்ஸ்டாக இருந்ததால் சாப்பிட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அடுத்து நம்ம ஃப்ளைட்டோட அப்டேட்டும் பார்த்துட்டு புக்ஸ் படிக்கணுன்னாலும் இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸும் வச்சுருக்காங்கங்க. எல்லா தீம்லேயுமே வச்சுருக்காங்க. பிஸ்னஸ் சம்மந்தமாக, என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமாக, ட்ராவல் சம்மந்தமாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ட்ரிங்க்ஸும் பார்த்திங்கன்னா இங்கே அன்லிமிட்டட் தான், ஃபுட்டும் அன்லிமிட்டட் தான். ரொம்ப கம்ஃபர்டபுளான குஷன்ஸு எல்லாமே, சோஃபாஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்மளும் வந்து உள்ளே இருந்துச்சுங்க. கரெக்டாக நம்ம ஃப்ளைட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் ஐகேஸ் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. சரி ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பியாச்சுங்க. ப்ராசஸும் சூப்பராக முடிச்சுட்டு நம்மளும் ஃப்ளைட்டில் ஆன் டைமுக்கு போர்ட் ஆயாச்சுங்க. இங்கே வந்து நம்மளுக்கு ஆக்லாண்ட்லேருந்து நேப்பியர் போகிறதுக்கு கரெக்டாக ஒரு 1 ஹவர் ஆகும். அதுலேயே நம்ம ஏறி கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகின 10-15 மினிட்ஸ் கழித்து நம்மளுக்கு ஸ்நாக்கு அதுக்கப்புறம் ட்ரிங்க்லாம் கொடுப்பாங்க. லைக் இது டொமஸ்டிக் ஃப்ளைட்டுன்றதால ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு டீ, காஃபி அப்படிலாம் வாட்டர் வாங்கிக்கலாம், சேவரிஸ் அப்படிலாம் ஸ்வீட் வாங்கிக்கலாம். லாஸ்ட்டாக இந்த கேண்டீஸும் கொடுப்பாங்க. வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நேப்பியர் கிட்ட வந்துட்டோம். அந்த கோஸ்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்மையாக இருந்தது. எப்பயுமே இவ்வளோ தூரம் வந்து யூ டர்ன் போட்டு இறக்க மாட்டாங்க, வரும்போதே இறக்கிடுவாங்க. பட் இந்த டைம் வந்து வெதர் கொஞ்சம் மோசமாக இருந்ததால் நம்மளுக்கு ஒரு யூ டர்ன் அடிச்சுட்டு கோஸ்டல் வியூவும் காமிச்சிட்டு அப்புறம் இறக்குனாங்க. மேலேருந்து பார்க்குறதுக்கும் செம்மையாக இருந்துச்சுங்க. டே ஃப்ளைட்டில் எப்போயுமே இது ஒரு அட்வான்டேஜ். நம்மளால் சீனிக் வியூஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போக முடியும். நைட் ஃப்ளைட்னால் நம்ம வந்து கம்முன்னு தூங்கிட்டு தாங்க போக முடியும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்பு, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப்பு. எனக்கு வந்து டேயில் இந்த மாதிரி ஷார்ட்டாக போகிறோம் அப்படின்னா நான் டே ஃப்ளைட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். நைட்டில் வந்து லாங் ஃப்ளைட் வந்து நைட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம ஏறி சாப்பிட்டு படுத்தோம் அப்படின்னா அதோட தூங்கிலாம் நம்மளுக்கு 9-10 ஹவர்ஸ் ஃப்ளைட் போகிறதே தெரியாது. லாஸ்ட் டைம் நான் இந்தியா போனப்போ கற்றுக்கிட்ட லெசன் என்னன்னாங்க, டே டைமில் மட்டும் லாங் ஃப்ளைட் போட்டு போயிடக்கூடாதுங்க. அதாவது நம்ம ஆக்டிவாக முழிச்சிருப்போம் பார்த்தீங்களா, நியூசிலாண்ட் டைம் படி ஒரு 10 மணி 11 மணி அந்த மாதிரி ஏறி நைட்டு போய் ரீச் ஆகிற மாதிரி மட்டும் போடக்கூடாதுங்க. நியூசிலாண்ட்லேருந்து கிளம்பும் போதே நம்ம நைட் டைமில் போட்டுருணும். அப்போ தான் நம்மளுக்குமே வந்து தூக்கம் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக வரும். அந்த டைமில் நம்மளுக்கு வெளிச்சமாகவும் இருக்கும், விண்டோவும் ஓப்பன் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க நான் போயிருந்தப்போ. வெதர் எப்படி இருந்தாலும் நம்ம ஆன் டைமுக்கு சேஃபாக வந்து நேப்பியர் ரீச் ஆயாச்சுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்குறேன். until then bye.